வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இனியாவுக்கு தலை ஊற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வணக்கம் மக்களே. இன்ட்ரோ வீடியோ அவள் பேசணும்னு ஆசைப்பட்டா பெரிய பாப்பா, அதனால் அவளை பேச வச்சேன். நம்ம இனியாவுக்கு இன்றைக்கி தலைக்கு ஊற்றுற வீடியோ பார்க்க போகிறோம். இனியா ப்ரீ மெச்சூர் பேபின்றதுனால வெயிட்டும் கம்மியாக இருந்தால். அவள் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது 1700 கிலோ தான் இருந்தாள். தலைக்கு ஊற்றக்கூடாது, உடம்புக்கு ஊற்றக்கூடாது சொல்லிட்டாங்க டாக்டர். அதனால் நாங்கள் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் வெயிட் அவள் 3 கிலோ ஏறியுமே நான் பயந்துட்டு இருந்தேன். அம்மா ஊற்றுறேன் சொல்லும் போது நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவளுக்கு உடம்பு கூட ஊற்றாமல் நாங்கள் இருந்தோம் 50 நாள் வரைக்கும். 50ஆவது நாள் தான் அவளுக்கு நாங்கள் உடம்பே ஊற்றினோம். அப்போ அந்த தலையில் காதுக்கு பின்னாடிலாம் ரொம்ப அழுக்கு செம்மையாக இருந்தது. அப்புறம் தலைக்கு ஊற்ற தான் 2.5 மாதம் தான் அவன் நார்மல் பேபியாகவே மாறினான். அந்த தலையில் இருக்கிற அழுக்கு, காது பின்னாடி இருக்கிறது எல்லாமே. மற்றபடி நாங்கள் தண்ணி வச்சு நல்லா சூடாக தண்ணி வச்சு தொடச்சி தான் விட்டுட்டு இருந்தோம். அம்மா வேலைக்கு போகிறதுனால அவங்க சண்டேயில் வீட்டில் இருக்கும்போது, இல்லை மற்ற டைமில் வீட்டில் இருக்கும்போது தலைக்கு ஊற்றி விட்ருவாங்க. மற்றபடி நான் தான் அவளுக்கு டெய்லியும் உடம்பு ஊற்றி விடுவேன் தனியாகவே. உடம்பு ஊற்ற போகிறேன்னா ஃபஸ்ட்டு அவளுக்கு குளித்ததுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் வேணுன்றதை முன்னாடியே எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன் ஹாலில். அவளை துடைக்கிற துணி, அவளுக்கு வேண்டிய பவுட்ரு, ஒடிக்கலம் எல்லாமே ஒரு பாக்ஸில் மொத்தமாக வச்சுருப்பேன். அவளுக்கு போடுற D3 சிரப்பு எல்லாமே ஒரு இதில் வச்சுருக்கேன். அது 1 வயசு வரைக்கும் கண்டிப்பாக போட சொல்லியிருக்காங்க. அதனால் அது எல்லாமே ஒரே பாக்ஸில் நம்ம வச்சுருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு, அப்புறம் அவளுக்கு பாலாடை, நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ ரெடியாக எடுத்து வந்து வச்சுருவேன். அடுத்தது அவளை குளிப்பாடுறதுக்கு முன்னாடி சுட தண்ணி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவேன். பச்சை தண்ணி தனியாக எடுத்து வச்சுருவேன். விளவன தண்ணியும் வச்சுருவேன். வச்சதுக்கப்புறம் தான் நான் குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவேன். டக்குன்னு தண்ணி தீர்ந்துட்டாலும் சுடு தண்ணி கொஞ்சம், பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி கூட நம்ம உடம்பு ஊற்றி விட்ருவேன் நான். தலைக்கு ஊற்றுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை ரொம்ப சூடாக விளவாமல் மீடியம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம தலையில் ஊற்றுறதுனால தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதனால் தலைக்கு ஊற்றிட்டு உடம்புலாம் ஊற்றுறதுக்கு மீடியமான சூடே போதும். அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம காலை பிடிச்சி ஊற்றுறது, கை பிடிச்சி ஊற்றுறதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் சூடாக விளவி காலை பிடிச்சி அப்புறம் ஊற்றணும். நாங்களும் சூடு கம்மியாக விளவிட்டு ஃபஸ்ட்டு தலைக்கெல்லாம் ஊற்றிட்டு, அதுக்கப்புறமேட்டா சூடு நல்லா கொஞ்சம் சூடாகிற மாதிரி எடுத்து அம்மா கையில் படுற மாதிரி தான் நான் தண்ணி ஊற்றுவேன். டைரெக்டாக நம்ம பாப்பா காலில் படுற மாதிரி ஊற்றக்கூடாது. நல்லா கொஞ்சம் சூடு விளவி காலில் நல்லா அடித்து ஊற்றணும் லைட்டாக. அப்புறம் நீட்டின மாதிரி ஊற்றணும். அப்புறம் காலை மடக்கி விட்டு ஊற்றணும். தெரியாதவங்க ஊற்றக்கூடாது. பாட்டிம்மா யாராவது வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாக்கா அந்த மாதிரி பிடிச்சி விடுவாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. தெரியாமல் எதையும் பண்ணக்கூடாது குழந்தை விஷயத்தில். உங்களுக்கு பாலாடையில் அந்த சிரப்பெல்லாம் போட தெரியலனாலும் நீங்கள் போட ட்ரை பண்ணாதீங்க. வீட்டில் பெரியவங்க கிட்ட கொடுத்தே போடுங்க. அவங்க போடும்போது ஒரு தடவையும் பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு. அப்புறமேட்டா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேபிக்கே எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் பெரியவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு.
லாஸ்ட்டாக ஊற்றி முடிக்கும்போது ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்காக எடுத்து வச்ச பூசு மஞ்சள் பூச முடியல. எப்பவுமே வந்து நம்ம உடம்பு தலைக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாலை கொடுத்துடணும். வயிறு காலியாக தான் இருக்கணும். எப்போ உடம்பு ஊற்றினாலும் தலைக்கு ஊற்றினாலும் சரி 1 ஹவருக்கு முன்னாடி பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலே கொடுக்காதீங்க. குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமேட்டா பால் கொடுங்க. பூசு மஞ்சள் வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சது. அந்த பொருள் வந்து எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அதை தான் நாங்கள் அவளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய பாப்பாவுக்கு நாங்கள் ரெகுலராக அது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாவே க்ளோ தெரியுது. இப்போ பாப்பாவுக்கும் நம்ம வந்து உடம்புல போட்டு விட்றோம். நாங்கள் உடம்புல மட்டும் போட்டுட்டு டக்குன்னு லாஸ்ட்டாக தூக்கிட்டு வரும்போது உடம்புல டக்குன்னு போட்டு தண்ணி ஊற்றி நாங்கள் தூக்கிட்டு வந்துடுவோம் உள்ளார. முகத்துக்கெலாம் நாங்கள் போட மாட்டோம். அதே போல் பாப்பாவை குளிப்பாட்டும் போது துடைக்கிற துணி வந்து அவளுக்குன்னு தனியாக துணி வச்சுக்கணும். அந்த துணியில் மற்றவங்க முகம் துடைக்கிறது, தலை தொட்டுறது எதுவும் வச்சிருக்கக்கூடாது. அது பாப்பாக்காக தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய இன்னொரு வீடியோவும் பார்த்துட்டு ஒர்க் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். பாய்.